தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது பரிசுத்த வேதாகமம் பைபிளில் அட்டை டு அட்டை என்ன படித்தாலும் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் உண்மையாக சொல்கிறதில்ல. யார் எப்படி சம்பாதிக்கணுமோ அந்தந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தசமாக கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளபடி ஒரு உருப்படியான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாருமே சொல்லலை. அதை பைபிளில் என்ன பைபிள்னால் என்ன அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மார்க் 12:28 31 வரைக்கும் நான் படிக்கிறேன். அந்த வசனத்தை கேளுங்க. கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதாவது முக்கியமான ஒரு வார்த்தை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு எதுவும் இல்லை என்றார். இந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. நீங்கள் விடிய பைபிள் படித்து அல்லேலூயா அல்லேலூயா அப்படி இப்படின்னு சொல்லி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கத்துனாலும் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் இல்லைன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதியற்றவர்களாக ஆக்கப்படுகிறீர்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் டோட்டல் பைபிள். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கும் பொழுது இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றப்படுவீர்கள். அவருக்கு பிரியமான பிள்ளையின் மேல் இருக்கிற சாபம் நீக்கப்பட்டு ஆதியாகமம் 3:19 படி நீங்கள் மண்ணாய் இருக்க மாட்டீர்கள். அதனால் நீங்கள் மரணத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக ஆக்கப்படுவீர்கள். கிறிஸ்து பரிசுத்த, அவராலே சாதாரண மனிதர்களாகிய நாமும் பரிசுத்தர்களாக மாற்றப்படுவோம். மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வழி இருக்கிறது. இன்னும் எவ்வளவோ வசனங்கள் இருக்குது. ஓமையாக சொல்லப்பட்ட வசனம் இருக்குது, வெளிப்படையாக சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்குது. இன்னும் பார்க்கலாம். நன்றி.